நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உயிரோடு இருக்கிறது, நாம் இருக்கிறதற்கு காரணம் இது அது என்று நாம் எல்லா காரணங்களும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா நாம் உயிரோடு இருக்க காரணம் நம்முடைய தேவனுடைய கிருபையும் அவர் நம் மேல் வைத்த இரக்கமும் மட்டுமே என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதைதான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் என்று வாசிக்கிறோம். எல்லாருக்கும், மனுஷர் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவர் தேவன், அவர்களுக்கு சுவாசத்தை கொடுக்கிறவர் தேவன், சகலத்தையும் அவனுக்கு தேவையான சகலத்தையும் கொடுக்கிறவர் தேவன். இப்படிப்பட்டதான ஒரு வெளிப்படுத்தல் நம்ம எல்லாருக்கும் காணப்படும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? சங்கீதக்காரனை போல, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். காரணம் என்ன? அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால் அல்ல, அவர் எனக்கு செய்கிற அற்புதங்களுக்காக அல்ல, அவர் எனக்கு கொடுக்கிற எல்லா நன்மைகளுக்காக அல்ல. நான் இன்று உயிரோடு இருக்கிறதற்கு காரணமே என்னுடைய தேவன் தான். அப்போ நான் உயிரோடு இருக்க இன்றும் நான் இன்றைக்கும் எனக்கு மரணம் சம்பவிக்காமல் நான் உயிரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேனே, அதற்கு காரணம் யார்? என்னுடைய தேவன். அதற்காக நான் என் தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாமும் கூட தேவனை துதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் வேற எந்த காரணத்தையும் தேட வேண்டாம். நாம் இன்று உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால உயிரோடு இருக்கிறோம். அவருடைய கிருபையினால நாம் ஜீவன் உள்ளவர்களாக, ஜீவனுள்ள ஒரு தேசத்துல நாம் காணப்படுகிறோம். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா?